ஸோ இன்றைக்கி டே 2 அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்ப்போம்னா, ஒரு அனலிஸ்ட் ஆவருக்கு என்னென்ன ஸ்கில் செட் தேவை அப்படின்னு பார்க்கலாம். ஒரு அனலிஸ்ட் ஆவருக்கு முக்கியமான ஸ்கில் செட் வந்து எஸ்கியூஎல் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களால் ஒரு கம்பெனிக்குள்ளே ஃபஸ்ட் இன்டர்வியூ தாண்டவே முடியும். செகண்ட், எக்ஸலில் நம்மளுக்கு தெரிஞ்ச சம் ஃபங்க்ஷன், இஃப் எல்ஸ் ஃபங்க்ஷன்லாம் விட்டுட்டு சம் ஈவன் மோர் அட்வான்ஸ் லெவல் ஃபங்க்ஷன்ஸ் லைக் VLOOKUP, XLOOKUP, HLOOKUP இந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கெட் பிவட் டேட்டா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். இஃப் யூ வாண்ட் மோர் அபவுட் எக்ஸல் ஃபங்க்ஷன்ஸ்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ வில் டெஃபினெட்லி மேக் அ வீடியோ அபவுட் இட். நெக்ஸ்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கிலீஷ் தான். நார்மலாக நம்ம பேசுகிற இங்கிலீஷ்க்கும் ஒரு அனலிஸ்ட் பேசுகிற இங்கிலீஷ்க்கும் கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேசுகிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் நம்பர்ஸ், பர்சன்டேஜஸ் ஆர் சம் ஃபேக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது உங்களை வந்து ஒரு அனலிஸ்ட்டாக வெளியில் காமிச்சிக்க முடியும். அதை எப்படி ஸ்கில் டெவலப் பண்ணுறதுன்னா நிறைய இங்கிலீஷ் பேப்பர் படிக்கணும். இந்த 3 ஸ்கில் செட் இருந்தாலே யூ கேன் ஈஸிலி மூவ் இன் டு அ என்ட்ரி லெவல் அனலிஸ்ட். ஸோ தட்ஸ் ஆல் ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் டுடே. See you on day 3. Bye.